அஸ்ஸலாமு அலைக்கும். ரஜினா கிச்சனில் இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, வத்த குழம்பு தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி நல்லா சூப்பராக ஸ்பைஸியாக நல்லா எண்ணெய் பிரிஞ்சு தளன்னு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு கடாயில் நல்லெண்ணெய், வெந்தயம், ஜீரகம், இதில் நீங்கள் சுண்டை வத்தலும் போட்டுக்கோங்க. கருவேப்பிலை போட்டு சின்ன வெங்காயம், பூண்டு போட்டு அதையும் நல்லா வதக்கி விட்ருவோம். சின்ன வெங்காயம், பூண்டு முழுசாகவே போட்டுக்கோங்க. இதை நல்லா வதக்கிட்டு தக்காளி ஒரு தக்காளியை கட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ மசாலா போட்டுக்கலாம். இது புளிக்குழம்பு பொடி தான். போட்டு கொஞ்சமாக மிளகாத்தூளும் போட்டு அதை நல்லா வதக்கி விடுங்க. வதக்கி சிம் பண்ணி மூடி வச்சுருங்க. அது நல்லா மசிஞ்சு வந்துடும். இப்போ நம்ம புளி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி உப்பு போட்டு கொஞ்சமாக வெல்லம் போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாம். நல்லா திக்காக ஆகும். இந்த நேரத்தில் மேலே நல்லெண்ணெய் ஊற்றி நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே ரெஸ்ட்டில் விட்ருவோம். நல்லா திக்னஸ்ஸாக ஆயிரும். இந்த ஸ்டேஜில் நம்ம பவுலில் ஊற்றிக்கலாம். சூப்பரான வத்த குழம்பு ரெடி. பாய்.